Good morning, students. Today we can see chapter 6 Office Automation Tools, Part 1 Introduction to Word Processor. இன்னைக்கு 6வது சாப்டரில் அலுவலக பயன்பாட்டுக்கான மென்பொருள்களை பற்றி படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வேர்ட் ப்ராசஸர் என்னங்கிறத பார்க்கலாம். Introduction to Word Processor. Word processor is a computer software to create, edit, manipulate, transmit, store and retrieve a text document. The above said activities are called as word processing. In other words, word processing is an activity carried out by a computer with suitable software to create, edit, manipulate, transmit, store and retrieve text documents. வேர்ட் ப்ராசஸருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இதை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம்னா, ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். தமிழில் உரை ஆவணம்னு சொல்லுவாங்க. அந்த ஆவணத்தை உருவாக்குறது, பதிப்பித்தல் செய்கிறது, கையாளுதல், பரிமாற்றம் செய்யுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பரிமாற்றம் செய்கிறது, சேமித்து வைக்கிறது, சேமித்து வைத்த அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரி பணிகள்லாம் செய்யலாம். இந்த பணிகளுக்கு பேர் தான் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்பாங்க. தமிழில் சொற்செயலி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சொற்செயலி, சொற்செயலாக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை வச்சு தான் இந்த பாடமே படிக்க போகிறோம். சொற்செயலாக்கம் அப்படின்னு எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ட் ப்ராசஸிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை எ கம்ப்யூட்டர் வித் சூட்டபிள் சாஃப்ட்வேர் டு கிரியேட், எடிட், மேனிப்புலேட், டிரான்ஸ்மிட், ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். சொற்செயலாக்கம் என்பது கணிப்பொறியில் பொருத்தமான ஒரு மென்பொருளை பயன்படுத்தி உரை ஆவணங்களை உருவாக்குதல், பதிப்பித்தல், கையாளுதல், பரிமாற்றம் செய்தல், சேமித்தல் மற்றும் சேமித்த ஆவணங்களை திரும்ப எடுக்கும் வழிவகையாகும். There are lots of word processing software available as proprietary source as well as open source. The familiar word processing packages are given in the following table. இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் தனி உரிமை ஆதாரம், அதாவது கம்பெனிக்கு சொந்தமானது, காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்பரிட்டரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஓப்பன் சோர்ஸ், இலவசமாக கிடைக்கக்கூடியது. ரெண்டு வகையாக வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒன்று தனி உரிமை ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஓப்பன் சோர்ஸ், இலவசமாக கிடைக்கக்கூடியது. இதை பின்னாடி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் ரெண்டை பற்றி விளக்கம் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ப்ராப்பரிட்டரி சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ஒன்று. அடுத்த தலைப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இதில் முதல்ல ப்ராப்பரிட்டரி சோர்ஸ் பார்க்கலாம். அதில் எந்த பேக்கேஜ், மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற பேக்கேஜை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம், WPS வேர்டுன்னு இருக்கும். அந்த பேக்கேஜை உருவாக்கின கம்பெனி பேர் கிங்ஸ் சாஃப்ட். மூன்றாவது வேர்ட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை உருவாக்கின நிறுவனத்தோட பெயர் லோட்டஸ் கார்பரேஷன். தென் ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இலவசமாக கிடைக்கக்கூடியது, நெட்டில் கிடைக்கக்கூடியதை பார்த்தோம்னா ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அடுத்தது லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், அபி வேர்டு அப்படின்னு 3 பேக்கேஜ் இருக்குது. இதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட உருவாக்கின கம்பெனி பேர் அப்பாச்சி. லிபர் ஆஃபீஸ் ரைட்டரை உருவாக்குனது த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன். மூன்றாவதாக இருக்க அபி வேர்டு அப்படிங்கிற பேக்கேஜை உருவாக்குனது அபி சோர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். நெக்ஸ்ட், தமிழ் வேர்ட் ப்ராசஸர்ஸ். தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், கம்பன் 3.0, மென் தமிழ் 2017. These are familiar word processors exclusive for Tamil language. Microsoft also provide full Tamil interface for all office suites. அதாவது தமிழ் வேர்ட் ப்ராசஸரும் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஆங்கிலத்தில் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ தமிழில் வருது. அதோட பெயர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு ஒன்று இருக்குது. அடுத்து தமிழ் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர்,
அடுத்து கம்பன் 3.0ங்கிற இது அடுத்த கடைசியாக வந்து மென் தமிழ் 2017. இது எல்லாமே தமிழ் மொழியில் மட்டுமே பிரபலமாக இருக்கக்கூடிய சொற்செயலிகள் ஆகும். ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழோட இன்டர்ஃபேஸ் இடைமுகத்தோட செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன் திஸ் சாப்டர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் அண்ட் வேர்ட் ப்ராசஸர் தட் இஸ் கால்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இந்த சாப்டரில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிற வேர்ட் ப்ராசஸர் பற்றி படிக்க போகிறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் 6வது சாப்டரில் 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இப்போ முதல் பகுதி பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர். 2வது பகுதி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கொடுத்து ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப்ஸ், அதாவது டெக்ஸ்ட் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, பேராகிராஃப் எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பகுதி 2ஆக இருக்கிறது பார்ட் 2. பார்ட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக், ஒரு வார்த்தையை கொடுத்து தேடி அந்த வார்த்தையை திரும்ப எப்படி மாற்றம் செய்தல் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸ்பெல்லிங் செக்கிங் ஆப்ஷனை பற்றியும் படிக்கலாம். 4வது பார்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ், டேபிளில் ஒர்க் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கலாம் 4வது பார்ட். கடைசியாக பகுதி 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் 5 என்ஹான்சிங் அண்ட் பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டை எப்படி கையாளுதல், ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த 5வது பகுதியில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு 5 பகுதிகள் உள்ளன. இப்போ முதல் பார்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஹெட்டிங் 6.2 an introduction to open office writer. An introduction to open office writer. Open office is the leading open source office software suite for word processing, spreadsheet, presentation, graphics, database and more. It is available in many languages and works on all common computers. It stores all your data in an international open standard format and can also read and write files from other common office software packages. OpenOffice is easy to learn. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய மென்பொருள். இதில் சொற்செயலாக்கியம் இருக்குது, அதாவது ஆவணங்களை உருவாக்குறதுக்கான சொற்செயலி இருக்குது. ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லக்கூடிய அட்டவணை தாள் இருக்குது. ப்ரெசன்டேஷன், அதாவது நிகழ்த்துதல், அதாவது ஸ்லைட் ஷோ உருவாக்குவாங்க பார்த்தீங்களா, தேட்டர்லெல்லாம் ஸ்லைடு இன்டர்வலில் ஸ்லைடு போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்லைடு நம்மளே இங்கே க்ரியேட் பண்ணலாம். அடுத்து கிராஃபிக்ஸ், வரைபடங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்து டேட்டா பேஸ், தரவுத்தளங்களை உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி மொத்த தொகுப்பாக சேர்த்து ஆஃபீஸ் பேக்கேஜ்னு வச்சுருக்காங்க. அதாவது ஆஃபீஸுங்கிறது ஒரு அலுவலகத்தில் என்னெல்லாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குமோ அது அவ்வளவும் ஒரு கம்ப்யூட்டரில் நிறுவி வச்சுட்டா, இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு பேக்கேஜ் தொகுப்பாக வைத்துள்ளார்கள். அதுதான் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்குன்னா வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் அண்ட் மோர். அது போக நிறைய இருக்குது. இப்போ எல்லா கணிப்பொறியிலையும் இந்த அனைத்து பேக்கேஜையும் பயன்படுத்தலாம். இது சர்வதேச அளவில் நீ இங்கே யூஸ் பண்ணாலும், அமெரிக்காவில் யூஸ் பண்ணாலும், லண்டனில் யூஸ் பண்ணாலும் ஒரே ஃபார்மெட்டில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் மாற்றம் நடைபெறாது, மாற்றமாக இருக்காது, ஒரு இடத்துக்கு மாற்றம் வராது. அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். சர்வதேச திறந்த நிலை தர வடிவமைப்பில் இந்த ஃபார்மெட் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் தேவையான பொழுது அந்த ஃபைல்ஸை ஏற்கனவே சேமித்து வைத்த பகுதியை ரீட் பண்ணி பார்க்குறது, அதில் தேவைன்னா எடிட் பண்ணுறது, திரும்ப எழுதுறது, இந்த மாதிரி வேலைகளை எளிதாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் ஆஃபீஸை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. Next, OpenOffice is a productive office suite with a collection of different software packages.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது மொத்தமாக சேர்ந்து ரைட்டர் மட்டும் இல்லை, ஓப்பன் ஆஃபீஸில் மொத்த தொகுப்புகள் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குங்கிறத இங்கே கீழே வழிவகை பண்ணி தனித்தனியாக எழுதி புல்லட் பாயிண்ட்ஸில் காமிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வேர்ட் ப்ராசஸர் டு கிரியேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் டு கிரியேட் ஒர்க் ஷீட்ஸ். ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் டேட்டா பேஸ்க்காக. ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் டிராயிங் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா கிரியேட் ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற தொகுப்பில் என்னெல்லாம் இருக்குது பேக்கேஜ்குள்ளே, ஒரு பண்டலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு இருக்குது, அடுத்து கால்க் இருக்குது, அடுத்து பேஸ் இருக்குது, இம்ப்ரெஸ் இருக்குது, ட்ரா இருக்குது, லாஸ்ட்டாக ஃபார்முலா இருக்குது. 6 ஐட்டம் வச்சுருக்காங்க. ஒன்றையும் விளக்கன்னு சொல்கிறேன். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது வேர்ட் ப்ராசஸர் டு கிரியேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஒரு சொற்செயலி டாக்குமெண்ட் ஆவணங்கள், உரை ஆவணங்களை உருவாக்க பயன்படுகிறது. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிற என்னென்னா ஸ்ப்ரெட்ஷீட் டு கிரியேட் ஒர்க் ஷீட்ஸ். அட்டவணை தாள்களை உருவாக்க பயன்படக்கூடிய ஒரு அட்டவணை செயலி. அது என்ன அட்டவணை தாள் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டங்கட்டமாக பாக்ஸாக போட்டிருக்கும், சின்ன சின்ன அறைகள் மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே அதுக்கு பின்னாடி கால்குலேட்டரை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகனா கணக்கீடுகள் செய்கிறதுக்காக. ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை கூட்டுறதுக்கு 2 நம்பரையும் சேர்த்து அந்த கட்டத்துக்கு முதல் கட்டத்தில் ஒரு நம்பரும் அடுத்த கட்டத்தில் ஒரு நம்பர் கொடுத்து 3ஆவது நம்பரில் 2ஐயும் கூட்டி கொடுன்னு சொன்னால் அது டோட்டல் போட்டு கொடுத்துருவோம். அதனால தான் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் ஃபார் டேட்டா பேஸ் பர்பஸ். இது என்ன, தரவு தளங்களை உருவாக்குறது. அலுவலக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை ஒருங்கிணைச்சு ஒரு தரவுத்தளம் நம்மளே உருவாக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்க. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். இது எதுக்கு அப்படின்னா, ஸ்லைட் ஷோ கிரியேட் பண்ணுறது. ஸ்லைடாக வச்சு சில மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்லைட் ஷோவை நம்மளே கிரியேட் பண்ணலாம். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜில் அதோட இன்பில்டாக வருது, சேர்த்து பண்ணலாம் அப்படிங்க. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார் டிராயிங் சாஃப்ட்வேர். வரைபடம் வரைகிறதுக்கு. இந்த டிராயிங் பண்ணி பழகிறவங்க கம்ப்யூட்டரில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம், தேவைப்படும் போது அழிச்சிக்கலாம். அந்த மாதிரி டிராயிங் பர்பஸுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா. கடைசியாக ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, டு கிரியேட் ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன்ஸ், வாய்ப்பாடுகளையும் சமன்பாடுகளையும் உருவாக்குவதற்காக இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலாங்கிற பேக்கேஜ் பயன்படுகிறது. நெக்ஸ்ட், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். In addition to the usual features of the word processor, that is called spelling check, thesaurus, hyphenation, autocorrect, find and replace, automatic generation of table of contents and indexes, mail merge and others. Writer provides these important features. One is template and styles, page layout methods, including frames, columns and tables, embedding or linking of graphics, spreadsheet and other objects, built-in drawing tools, master documents to group a collection of documents into a single document, change tracking during reversions, database integration including bibliography database. Last one, export to PDF. என்ன சொல்ல வராங்க, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு சொற்செயலிங்கிறது பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எழுத்துப்பிழை திருத்துதல், ஸ்பெல்லிங் செக் அதை கொடுத்துருக்காங்க பாரு. இன் அடிஷன் டு த யூஷுவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட் ப்ராசஸர், சொற்செயலோட வழக்கமான சிறப்பியல்புகள் மட்டும் இல்லாமல் எழுத்துப்பிழை, தானாகவே எழுத்துப்பிழை திருத்துதல், அடுத்து தேசரஸ் சொற்களஞ்சியம், அடுத்து ஹைப்பதனேஷன் சொற்களை சிறு கோடிட்டு சேர்த்தல், அடுத்து ஆட்டோ கரெக்ட் தானாகவே சரி செய்தல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு எழுத்தை கண்டுபிடித்து
அதுக்கு பதிலாக வேறொரு எழுத்தாக மாற்றுதல். ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆஃப் டேபிள் கண்டென்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ், பொருளடக்கம் மற்றும் குறியீட்டு அட்டவணைகளின் தானியங்கு உருவாக்கம். மெயில் மெர்ஜ், அஞ்சல் இணைப்பு போன்றவை நீங்களாக. இது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்குது. இது போக வேறு என்னெல்லாம் வசதிகள்லாம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. டெம்ப்ளெட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்களா. இது என்ன செய்யுதுன்னா வார்ப்புருக்கள் மற்றும் பாணிகள். எப்படி சொல்லலாம்னா ரெடிமேடாகவே உனக்கு ஒரு டிசைன் காமிச்சிருவாங்க. அந்த டிசைனையும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டைலையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அது உள்ளே போகும்போது நான் ப்ராக்டிக்கலாக காட்டால் உனக்கு எளிதாக புரியும். இப்போதைக்கு அது என்னென்னு தெரிஞ்சு. அடுத்தது பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஃப்ரேம்ங்கிறது சட்டம், நெடுவரிசை, ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்க நெடுவரிசை, பக்க வடிவமைப்பு, இது எல்லாமே இதில் செய்யக்கூடிய வசதியை அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பில்ட் இன் டிராயிங் டூல்ஸ், படம் வரைகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளிணைந்த கருவிகளை இது பண்ணியிருக்காங்க. சரி, மூணாவது பாயிண்ட் ஒன்று விட்டுட்டோம். எம்பேடிங் ஆர் லிங்கிங் ஆஃப் கிராஃபிக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். வரைபடம் மற்றும் அட்டவணை செயலிகளோட வேறு படங்களை கொண்டாந்து இணைக்கிறது. அதை எம்பாடிங், ஒன்றோடு ஒன்று இணைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று வைத்து இணைக்கிறது. எம்ப்ராய்டரின்னு டெய்லரிங்கில் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்களா? ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு பூ படம் போட்டு அப்படியே டிசைன் பண்ணி நூல் நூலாக செஞ்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எம்ப்ராய்டரி அப்படிம்பாங்க. அதே வார்த்தையை தான் இங்கே எம்பெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பெட்டிங் அப்படின்னா ஒரு படத்தோட இன்னொரு படத்தை கொண்டாந்து இணைக்கிறது, இல்லை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளே கொண்டு படத்தை வைக்கிறது, புதுசாக இணைக்கிறது. இந்த மாதிரி வேலைகளை இதில் செய்ய முடியும். அடுத்தது மாஸ்டர் டாக்குமெண்ட், டு குரூப் a collection of documents into a single document அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, பல டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி மொத்தமாக ஒரு மெயின் டாக்குமெண்ட்டாக உருவாக்குறது மாஸ்டர் டாக்குமெண்ட்டாக. நிறைய குட்டி குட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு ஒரு மாஸ்டர் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறது. அடுத்து சேஞ்ச் ட்ராக்கிங் டியூரிங் ரிவிஷன்ஸ், அவங்கள திருத்தும் போது அதோட எழுத்து வகை, அதாவது நடை மற்றும் ஃபாண்ட் ஸ்டைலு, கலரு அப்படிங்கிற மாற்ற வசதியை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேட்டாபேஸ் இன்டக்ரேஷன் இன்க்ளூடிங் பிப்ளியோகிராஃபி டேட்டாபேஸ். அதாவது ஒரு தரவுத்தளத்தை என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்கும் போது அந்த இதில் தரவுகளில் என்னெல்லாம் பயன்படுத்தணும் அதை சார்ந்த குறிப்புகள், பொதுவாக நூலக குறிப்புகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னென்னு பின்னாடி நம்ம புக்கிலே இருக்கும். கடைசி பக்கத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை எடுத்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறதுக்கான வசதியும் இதில் இருக்குது. கடைசியாக எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், ஒரு ஆவணத்தை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றுவது. அதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றியாச்சுன்னா நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது, அப்படியே டைரெக்டாக பிரிண்டிங் கொடுத்துடலாம். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அல்லது பிரிண்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. பிரிண்டிங் ஃபார்மேட்டில் அதை மாற்றுற வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் சூட் ஃப்ரம், அந்த வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க, http://openoffice.org/download at free of cost. இந்த வெப் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, புதுசாக கிரியேட் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். A new OpenOffice Writer document can be created by various methods. From Windows, select Start All Programs, OpenOffice, OpenOffice Writer. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வழிமுறை, விண்டோஸ் மூலமாக நம்ம எப்படி இது பண்ணுறங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. முதல்ல ஸ்டார்ட் பட்டன், விண்டோஸில் உள்ள ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் அதில் ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஒரு மெனு இருக்குது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் அதில் ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒரு மெனு வரும். அந்த ஓப்பன் ஆஃபீஸை செலக்ட் பண்ணால் அதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இருக்குது.
இதன் மூலமாக ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அல்லது ஃப்ரம் ஸ்டார் சென்டர் வெல்கம் ஸ்க்ரீன், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் சென்டரை கிளிக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டபுள் கிளிக் ஆன் த ஓப்பன் ஆஃபீஸ் ஐகான் த டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கான் இருக்கும், அதில் டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிரும். நவ் எ வெல்கம் ஸ்க்ரீன் அப்பியர்ஸ் அண்ட் ஷோன் இன் ஃபிகர் 6.1. அந்த மாதிரி கிரியேட் பண்ணோன்னா 6.1 படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஆஃபீஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கான் மேலே டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அது படத்தில் இருக்க மாதிரி வருன்றாங்க. அந்த படத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கா, இந்த மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்க்ரீன் ஓப்பன், டபுள் கிளிக் பண்ணணும், ஓப்பன் ஆஃபீஸ் வரும். அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு தடவை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் அடுத்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் உரை ஆவணம். ஃபஸ்ட்டு ஒரு உரை ஆவணம் திறந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நமக்கு உள்ளே இருக்க ஸ்க்ரீனை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் விளக்கம் சொல்கிறோம். த ஓப்பனிங் ஸ்க்ரீன் இஸ் கால்டு ஸ்டார் சென்டர். முகப்பு திரைக்கு என்ன பேர்? ஸ்டார் சென்டர் என்று பெயர். ரைட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். சொற்செயலி அப்படிங்கிறது இது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கான ஒரு பகுதி. ஸோ இட் மே பி இன்வோக்டு ஃப்ரம் த ஸ்டார் சென்டர் பை சிம்பிளி கிளிக்கிங் ஆன் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இதுக்குள்ளே நுழையிறதுக்கு அந்த மேலே இருக்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிற இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். அல்லது இன்னொரு வழி வச்சுருக்காங்க. A new text document can also be created by selecting File New Text Document from any OpenOffice application. இது இல்லாமல் வேற ஒரு வழி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அந்த படம் 6.2 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 6.2ல் அந்த ஓப்பன் ஆஃபீஸ் இது திறந்துருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஃபைல் மெனுவில் போய் நியூவை செலக்ட் பண்ணால் அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இது பண்ணால் கூட இந்த மாதிரி வந்துடும். இப்படி பல வழிகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த வழி எளிதாக வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்க. அல்லது அடுத்தால இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் CTRL + N keyboard shortcut can also be used to open a new text document as shown in figure 6.2. இது இல்லாமல் CTRL அதாவது கண்ட்ரோல் கீன்னு சொல்லுவோம்ல, அந்த கீயை அமைக்கி பிடிச்சிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். படம் 6.2ல் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பல வழிகளில் அதை ஓப்பன் பண்ணலாம். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ, ரைட்டர் விண்டோவோட பகுதிகளை பற்றி சொல்ல போகிறாங்க. The figure 6.3 displays the contents of OpenOffice Writer window such as the title bar, menu bar, standard toolbar, formatting toolbar, ruler, workspace and status bar. The components of OpenOffice Writer window are explained below in 6.3. இந்த படத்தில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட படங்களோட பாகங்களை குறிச்சிருக்காங்க. இதுலேருந்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. பார்க்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்கிறதுல நிறைய கருவிப்பட்டைகள் இருக்குது. அதாவது டூல் பார்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கருவிப்பட்டைகள். இது நிறைய பட்டைகள் ஒவ்வொரு பேராக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து ஆரம்பிப்போம். டைட்டில் பார் வித் டாக்குமெண்ட் நேம். மேலே ஊதா கலரில் தெரியுதுங்களா, நெத்தி பட்ட மாதிரி ஒரு ஊதா கலரில் கொடுத்துருக்காங்க. இடது ஓரத்தில் அன்டைட்டில்னு கொடுத்து கோலன்னு வச்சு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். பொதுவாக ஒரு ரைட்டர் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே தானாகவே பேர் கொடுத்துரும். அந்த பேர் வந்து அன்டைட்டில் 1. என்னென்னா பேர் இல்லாத அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நம்ம எப்போ சேவ் பண்ணி அதுக்கு நேம் கொடுக்குறோமோ அப்போ அந்த அன்டைட்டில் 1ங்கிறது போய் நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் அதுக்கு வந்துடும். அதனால் அந்த பேர் வந்து டைட்டில் பார் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதோட வலது மூலையில் வலது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு பொத்தான்கள் இருக்குது, கண்ட்ரோல் பட்டன்ஸ். என்ன கட்டுப்பாடு பொத்தான்னா 3 பொத்தான் கண்ணுக்கு தெரியும். ஒன்று மைனஸ், ஒன்று வந்து சதுர குறி போட்டிருக்கும், அடுத்ததில் சிவப்பு கலரில் பெருக்கல் குறி போட்டிருக்கும். அந்த சிவப்பு கலர் பெருக்கல் குறியை கிளிக் பண்ணால் இந்த டாக்குமெண்ட் உரை ஆவணம் மூடப்பட்டு விடும். அதில் மைனஸில் இருக்கக்கூடிய இது கிளிக் பண்ணால் அந்த உரை ஆவணம் சுருங்க செய்து கீழே இருக்க நம்ம பனிப்பட்டையில் போய் உட்காந்துரும். டாஸ்க் பார்னு சொல்லக்கூடிய பனிப்பட்டையில் போய் உட்காந்துருக்கும். எப்போ வேணுமோ மறுபடியும் அதில் போய் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். நடுவில் இருக்கக்கூடிய பட்டனு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுத அந்த டாக்குமெண்ட்டோட
பாகத்தை அரை பகுதியாக ஸ்க்ரீனில் பாதியாக குறைக்கிறதுக்கும் திரும்ப மேக்ஸிமைஸ், அதாவது மினிமைஸ் மேக்ஸிமைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சுருக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் பயன்படுகிறது. அடுத்து இந்த டைட்டில் பாருக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடியது மெனு பார். ஒவ்வொரு மெனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த மெனுவில் இப்போ ஃபைல் மெனுவில் போய் கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே ஒரு பெரிய மெனு வரும். அதில் என்னெல்லாம் பயன்பாடுகள் இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து எடிட்டில் போய் கிளிக் பண்ணால் எடிட்டிங் சார்ந்த பணிகள் வரும். இப்படி ஒவ்வொரு மெனுவாக கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து மெனு பார்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடியது டூல் பார், கருவிப்பட்டை. அதில் சின்ன சின்ன படங்கள், அதாவது தமிழில் இங்கிலீஷில் ஐக்கான்னு சொல்லுவாங்க, தமிழில் குறும்படங்கள்னு சொல்லுவாங்க. அந்த டூல் பார்ஸை கொண்டிருக்கோம். அதுக்கு டூல் பார்னு பேர். அது கீழே ஒரு ஸ்கேல் தெரியுது எல்லாருக்கும், இடது பக்கம் மேலேயும் ஒரு ஸ்கேல் தெரியுது, அதுக்கு ரூலர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒயிட் ஏரியா தான் நம்ம என்ன பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டு டைப்பிங் பண்ணக்கூடிய ஏரியா. அதில் இடது ஓரத்தில் ஒரு சின்ன கருப்பு பட்டை ஒளிந்து கொண்டே இருக்கும், அதுக்கு பேர் இன்செஷன் பாயிண்ட். இது எங்கே நிற்கிறோம் அங்கேருந்து தான் நம்ம டைப்பிங் வேலையை செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பார்னு 2 பார் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே இறங்கக்கூடியது ஒன்று, இடதும் வலதும் இருக்கக்கூடியது. இதன் மூலமாக அந்த திரையை உருளச் செய்தல், மேலேயும் கீழேயுமா. ஏன்னா நம்ம கண்ணுக்கு இவ்வளோ தான் தெரியுது. இதுக்கு ரைட் சைடில் இடம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கீழே லெஃப்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம். மேலேயும் கீழேயும் கொண்டு போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் ஆரோஸ் கொண்டு போகலாம். இதுதான் அந்த ஸ்க்ரால் பார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஓரத்தில் இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். அதாவது இந்த ஆவணத்தில் என்ன நிலைமையில் இருக்குது, எத்தனாவது பக்கம். இதில் மொத்தம் 3 பக்கம் இருக்கும், இல்லை 5 பக்கம் இருக்கலாம், அல்லது 8 பக்கம் இருக்கலாம், 100 பக்கம் கூட இருக்கலாம். அப்போ நம்ம எந்தாவது பக்கத்தில் மொத்தம் எத்தனை பக்கம், அதில் எத்தனாவது பக்கத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிற நிலையை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட பட்டை தான் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைமை பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று பற்றி விளக்கம் தான் இதில் பூரா கொடுத்துருக்காங்க. இதை நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக தான் மொத்தமாக ஒரே நேரத்தில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வாஸ்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள். ஓகேங்களா? கண்ட்ரோல் பட்டன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். டைட்டில் பாரை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்து மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டனை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மெனு பாரில் ஃபைல் மெனு, எடிட் மெனு பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபைல் மெனுவில் என்னெல்லாம் இருக்குங்கிற ஆப்ஷனை காமிச்சிருக்காங்க பாருங்கள். த ஃபைல் மெனு கண்டெய்ன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க், நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ் அஸ், பிரிண்ட், எக்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு, அதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே சேமித்து வைத்ததை திரும்ப எடுக்கிறதுக்கு, அடுத்ததை என்ன பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு, சேமிக்கிறதுக்கு, சேமித்ததை திரும்ப இன்னொரு இதாக சேமிக்க, சேவ் அஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இது பண்ணுறதுக்கு, கடைசியாக பிரிண்டிங் பர்பஸ், பிரிண்டிங் தமிழில் அச்சுப்பிரதி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் பூரா அதில் இருக்குது. அடுத்து எடிட் மெனு. The edit menu contains the editing options like cut, copy, paste, undo, redo, etc. அதாவது பதிப்பு பண்ணுறதுக்கான பட்டிப்பட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னா, நகல் எடுத்தல், காப்பி நகல் எடுக்கிறது, கட் வெட்டுதல், ஒட்டுதல், மறுபடியும் அதை கொண்டு பேஸ்ட் பண்ணுறது, அதான் ஒட்டுதல், அப்புறம் அன்டு ரீடு, நம்ம ஒரு செய்கிற செயலை வேண்டான்னு தவிர்க்கிறது அல்லது மறுபடியும் அதையே செய்யுங்க அப்படிங்கிற சொல்கிறது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பூரா இதில் இருக்குது. இது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக லேபில் வச்சு சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியாக புரியும். கூடிய சீக்கிரத்தில் லேபில் போய் பார்க்குறதுக்கான நினைப்போம். அடுத்தது வியூ. The view menu contains the options which are used to modify the environment of writer like display of toolbar, web layout, print layout, navigator, etc. வியூவை பொறுத்த என்ன சொல்லணும்னா, வலை வடிவமைப்பு டிசைன் பண்ணுறது, அச்சு வடிவமைப்பு, நேவிகேட்டர் போன்ற ரைட்டரின் சூழலை மாற்ற பயன்படும் விருப்பங்கள் அனைத்தும் வியூ பட்டிப்பட்டையில் உள்ளன. அடுத்து இன்சர்ட் மெனு. The insert menu contains commands for inserting various elements such as pictures, tables, charts, comments, headers, footers,
ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்ஸெட்ரா. இந்த இன்சர்ட்னா சொருகுதல், என்னெல்லாம் சொருகலாம், படங்களை சேர்க்கலாம், அட்டவணைகள் சேர்க்கலாம், வரைபடங்கள் சேர்க்கலாம், நம்மளோட கருத்துக்கள் சேர்க்கலாம், தலைப்பு கொடுக்கலாம், அடிக்குறிப்புகள் கொடுக்கலாம், சிறப்பு குறியீடுகள் கொடுக்கலாம், குறுக்கு மேற்கோள் போன்ற பல்வேறு கூறுகள் செய்யக்கான கட்டளைகள் இதில் இருக்க இன்சர்ட் பட்டிப்பட்டையில் உள்ளன. அடுத்தது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மெனு கண்டைன்ஸ் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் டெக்ஸ்ட் அண்ட் பேஜ் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் லைக் பேஜ் சைஸ், லேஅவுட், ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், புல்லட் அண்ட் நம்பரிங் எக்ஸெட்ரா. ஃபார்மேட்டுங்கிறது எழுத்துக்களை வடிவமைப்பதற்கான ஆப்ஷன்ஸ், பயன்பாடுகள் அதில் இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு உரையில் எழுத்துக்களை சைஸை கூட்டலாம், அளவை கூட்டலாம், குறைக்கலாம், கலர் மாற்றலாம், பக்கத்தை வடிவமைக்கலாம், பேஜ் சைஸை கூட்டலாம், குறைக்கலாம், என்ன சைஸில் வேணும், கிடைமட்டமாக வேணுமா, நேர் அளவில் வேணுமா அப்படின்னு பக்க எழுத்துக்கள் இது பண்ணலாம், எழுத்துரு ஃபாண்டோட சைஸை இதை மாற்றுறது, புல்லட் புள்ளி புள்ளியாக வச்சு இது பண்ணலாம், எண் வரிசைகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த பட்டியில் இருக்கிறது, மெனுவில் அமைகிறது. அடுத்து டேபிள்ஸ். The table menu contains various tools to manage and manipulate tables such as create table, insert row, insert column, split cells, merge cells, etc. டேபிள்ங்கிறது அட்டவணை. அட்டவணையை உருவாக்கலாம். ஒரு அட்டவணையை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த அட்டவணையில் ஒரு வரிசையை சேர்க்கறது, நெடுவரிசையை சேர்க்கறது, காலம் சேர்க்கறது, ரோ சேர்க்கறது, சின்ன சின்ன அறைகளாக பிரிக்கிறது, சிற்றறைகளை ஒன்று சேர்த்தது, அட்டவணையை நிர்வாகம் பண்ணுறது, அது மாதிரி பல்வேறு பட்டைகள் இதில் உள்ளன. அடுத்தது டூல்ஸ், கருவிப்பட்டை. The tools menu contains various tools and functions such as spell check, macros, mail merge, end notes, footnotes, etc. அதாவது கருவிப்பட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னா, எழுத்துக்களை சரி பார்த்தல், எழுத்துப்பிழைன்னு சொல்லுவோம்ல, எழுத்துப்பிழையை சரி பார்க்குறது, மேக்ரோ சின்ன குறுநெறிகள், குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் அதில் இணைக்கிறது, மெயில் மெர்ஜ் அஞ்சல் இணைப்பு. அடுத்து கீழே அந்த நோட்டுக்கு கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் வரும், பக்க எண் வந்திருக்கும் புக்கில். சில நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பாடம், அந்த பாடத்தோட தலைப்பு பேர் இதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதான் அடிக்குறிப்புகள். இந்த மாதிரி கொடுக்குற வசதிகள் அனைத்தும் எதில் இருக்குது, இந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனில் போய் இருக்குது. அடுத்தது விண்டோ மெனுவில் என்ன இருக்குது, த விண்டோ மெனு ஷோஸ் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் சச் அஸ் நியூ விண்டோ, க்ளோஸ் விண்டோ, ஸ்பிளிட் அண்ட் ஃப்ரீஸ். அதாவது விண்டோ பட்டிப்பட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னா, விண்டோவை திறக்கிறது, மூடுறது, பிரிக்கிறது, ரெண்டாக பிரிக்கிறது, அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறது, செயலிழக்க செய்யுது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பூரா எதில் வருது, விண்டோ கருவியில் இருக்கிறது. அடுத்தது ஹெல்ப். லாஸ்ட்டாக the help menu list out the inbuilt help features available with OpenOffice. உதவி அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஓப்பன் ஆஃபீஸை பற்றி தெரியாத ஆட்கள் கூட ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தனா அந்த ஹெல்ப் மெனுவை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பற்றியும் விளக்கம் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கொள்ள இயலும். ஹெல்ப் எந்த தலைப்பை பற்றி வேணுமோ அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள இயலும். இது எல்லாமே இதில் வந்துடுது, ஹெல்ப் மெனு மெனு பாரில் வந்துடுது. அடுத்தது டூல் பாரை பொறுத்த வரைக்கும், அண்டர் த மெனு பார் there are two tool bars available by default. They are, one is standard toolbar, another one is formatting toolbar. Standard toolbarங்கிறது என்ன சொல்றாங்க, this toolbar is just below the menu bar which consists of shortcut icons for frequently performed tasks. There are many shortcut icons like cut, copy, paste, undo, etc. ஸ்டாண்டர்ட் டூல்பார் செந்தர கருவிப்பட்டைன்னு சொல்லுவாங்க, நிலையான கருவிப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கருவிப்பட்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, வெட்டுதல், ஒட்டுதல், நகல் எடுத்தல் போன்ற அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பணிக்கருவிகள், பணிக்கூறுகள் அல்லது ஐகான்ஸ்னு சொல்கிறோம்ல, குட்டி குட்டி படங்கள் போகிறா அதில் இருக்குது அப்படிங்க. அடுத்தது ஃபார்மேட்டிங் டூல்பார். ஃபார்மேட்டிங்னா வடிவூட்டுதல், அதெல்லாம் அழகுபடுத்துதல்னு சொல்லலாம். The formatting toolbar is below the standard toolbar which consists of icons used for formatting the text like bold, underline, italics, font type, font color, etc. இந்த வடிவூட்டல் கருவிப்பட்டையில் என்னெல்லாம் இருக்குங்கிறது அப்படின்னா, எழுத்துக்களை போல்டாக காட்டுறது, அழுத்தமாக பெரிய எழுத்துக்களாக காட்டுறது, தடித்த எழுத்துக்காக காட்டுறது, அல்லது ஒரு பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுறதுக்கான கோடு. அதே நேரத்தில் சில வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு இட்டாலிக்ஸ்பாங்க, அதை சாய்ந்த எழுத்துக்களாக மாற்றுறது. எழுத்து ஒரு வகைகள், எழுத்துக்களோட டைப் நிறைய இருக்குது.
அந்த ஃபாண்ட்ஸோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது, கலர் மாற்றுறது, எழுத்துக்கூட கலர் மாற்றுறது போன்ற அனைத்து விஷயங்களும் இதில் இருக்குது, ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இருக்குது. அடுத்தது ரூலர் ஸ்கேல். ஏற்கனவே சொன்னேன். த ரூலர் இஸ் த ஸ்கேல் பிலோ த ஃபார்மேட்டிங் டூல் பார் விச் ஷோஸ் த மார்ஜின்ஸ். There are two sets of rulers. One is horizontal ruler and vertical ruler. Horizontal ruler is used to set left and right margin of the page and vertical ruler for top and bottom setting. இடது வலது உள்ள மார்ஜின் அளவுகளை குறிக்கிறதுக்கும் மேலே கீழே அளவுகளை குறிக்கிறதுக்கும் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ரூலரை. ஒன்று ஹரிசாண்டல் கிடைமட்ட ரூலர், இன்னொன்று வெர்டிகல் செங்குத்து ரூலர்னு வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நம்ம எந்த இடத்துல அளவு எடுக்கணுமோ அதை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. அடுத்து ஒர்க் ஸ்பேஸ், பணி செய்யும் இடம். த ஒர்க் ஸ்பேஸ் இஸ் த பிளாங்க் ஏரியா விச் இஸ் யூஸ்டு டு டைப் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். A flashing vertical bar appears at the beginning of the screen which is called as insertion pointer. அதாவது வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒயிட் ஏரியா, அதில் தான் நம்ம டைப் பண்ணக்கூடிய ஏரியா. அந்த இடத்துல ஒரு சின்ன வெர்டிக்கல் பார், செங்குத்தில் ஒரு சின்ன கோடு மாதிரி அப்படியே என்ன ஆயிரும், விட்டு விட்டு அணைஞ்சிக்கிட்டே இருக்கும், கர்சர்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இன்செஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. A flashing vertical bar appears at the beginning of the screen which is called as insertion pointer. விட்டு விட்டு திரையில் விட்டு விட்டு தோன்றும் ஒரு நெடும்பட்டையை தான் செருகும் இடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் பார். கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா படத்தை கீழே, ஸ்டேட்டஸ் பார் நிலைப்பட்டை, நிலைமைப்பட்டைன்னு சொல்லலாம். The status bar is at the bottom of the window which shows the current status of the document such as number of pages, current page number, default language, etc. சன்னல் திரையோட கீழே இருக்கக்கூடியதான் நிலைமைப்பட்டை, நிலைப்பட்டை அப்படின்னா. அப்போ ஆவணத்தோட தற்போதைய நிலையை தெரியும் வகையில் அதில் எத்தனை பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் நம்ம எப்போதான் தற்போது எந்த பக்கத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், அதோட இயல்பு மொழி எல்லா விவரமும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் என்ட்ரிங் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் a new document is open, the text can be typed in blank area of the screen. To create a document, the user can start typing straight away. As the text is typed, they appear on the screen and the flashing vertical bar called the insertion pointer moves the right. When the text reaches the end of the line, the word is automatically wrapped to the next line. This feature is any word processor is known as word wrap. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே, புதிதாக ஆவணத்தை திறந்த உடனே ஒயிட் கலர் ஏரியா பிளாங்க் ஸ்பேஸில் நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த இடத்துல ஒரு இன்செஷன் பாயிண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு செங்குத்து ஒரு சின்ன கோடு விட்டு விட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்தில் கர்சர்னு சொல்லியிருக்கோம். அந்த கர்சர் இருக்கிற பாயிண்ட்லேருந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க, இன்செஷன் பாயிண்டர். நம்ம டைப் பண்ண அதை என்ன ஆகிட்டு இருக்கோம், அப்படியே வலது பக்கம் நகண்டுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும், வலது பக்கம் தான் நகண்டு போயிட்டே இருக்கும், இடது பக்கம் வராது. வலது பக்கம் போய் அந்த பக்கத்தோட எண்டு போய் முடியும் போது மறுபடியும் நம்ம கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது தானாகவே மடிந்து அடுத்த வரிக்கு வந்து விடும். அந்த மாதிரி தானாகவே மடிந்து அடுத்த வரிக்கு வர்றதுக்கு பேர் வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல் மடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. திரும்ப வாசிக்கணும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின் அதில் இருக்குது. When the text reaches the end of the line, the word is automatically wrapped to the next line. This feature is any word processor is known as word wrap. 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் வேர்ட் ரேப்னு கேட்டால் இந்த ஒரு லைனை எழுதி விளக்கம் சொல்லணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். The enter key must not be pressed at the end of the each line. The enter key should be pressed only at the end of the paragraph or when the blank line is to be inserted. When a page is filled up, OpenOffice Writer automatically creates a new page.
அதாவது இந்த என்டர்னு ஒரு ஆப்ஷன் போட்டு ஒரு கீ இருக்கும், நுழைவு பொத்தான் மாதிரி. அந்த பொத்தானை ஒவ்வொரு தடையும் நம்ம டைப் பண்ண என்டர் பண்ணணும், அழுத்திக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வரி முடிஞ்ச உடனே தானாகவே மடியும் எழுத்துக்கள். எப்போ நம்ம என்டர் பண்ணணும், ஒரு வரி விடணும், இடைவெளி விடணும், ஒரு வரிக்கும் அடுத்த வரிக்கும் இடைவெளி வேணும்னு நினச்சா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். அல்லது தொடர்ந்து அடித்ததுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃபை ஆரம்பிக்கும்னு நினச்சா அந்த என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணலாம். மற்றபடி என்டர் கீயை ஒவ்வொரு வரி முடியும் போதும் ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம அந்த பக்கம் பூரா டைப் பண்ணி முடிச்சிட்டோம், கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே புது பக்கம் கிரியேட் ஆயிரும், உருவாக்கிக்கணும், ஆட்டோமேட்டிக்காகவே உருவாக்கிடும். அதான் லாஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க, when a page is filled up, OpenOffice ரைட்டர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் எ நியூ பேஜ் அப்படின்னு. தானாகவே அது என்ன செஞ்சிடும், அடுத்த வரியை அடுத்த பக்கத்தை உருவாக்கி கொள்ளும். ஓகே, இது வரைக்கும் இந்த கிளாஸை பாருங்கள். அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். Thank you for watching.